பாஜகவுடைய புதிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் சரியான ஜோடிகள் என்று சொல்லுகிறார். நாங்கள் கேட்கிறோம், திமுகவும் காங்கிரசும் சரியான ஜோடிதான். மக்கள் நல பணியில, மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற போராட்டத்தில், மதவாதிகளை எதிர்ப்பதில், மசூதிகளை இடிப்பவர்களுக்கு எதிராக, சர்ச்சைகளை கொளுத்துவதற்கு எதிராக, இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எதிராக உள்ளவர்களை எதிர்ப்பவர்கள் தான் நாங்கள். ஆனால் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்துத்துவ அரசியல் யார் செய்கிறார்களோ அந்த இந்துத்துவவாதிகளை எதிர்ப்பவர்கள். நாங்களெல்லாம் இந்துக்கள். என் பேர் செல்வ பெருந்தகைன்னா நான் காலையில் முருகர் முன்னாடி நின்று வரேன்னா நான் இந்து. சொர்ணா சேதராமன் இருக்காருன்னா அவருடைய குலதெய்வம் சொர்ணேஸ்வரர், அவர் இந்து. லாரன்ஸ் கிறிஸ்தவர். நாங்கள் எல்லாம் பன்முகத்தோடு இருக்கிற இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கெங்க வந்து சாதி, எங்கெங்க வந்து மதம், மதவாதிகள் மத அடிப்படையில் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள். அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் எல்லா மக்களுக்குமான கட்சி. ஆனா பாஜக எல்லா மக்களுக்குமான கட்சின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா? இஸ்லாமியர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்லுவாரா? கிறிஸ்தவர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்லுவாரா? பார்சி, புத்திஸ்ட், சீக்கியர்கள், ஷெட்யூல்டு மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்காக நாங்க போராடுவோம் ஒரு குரல் கொடுப்பாரா? ஆகையால நல்ல ஜோடி, பொருத்தமான ஜோடி, தேசிய அளவில் ஒரு முகம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாட்டுடைய முகம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நல்ல ஜோடி தான். நாங்க ஊழல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரானவர்கள். பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கியிருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதில் ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்கள் வந்து உட்பட்டிருக்கோம். பாஜக செய்வது உண்மையிலேயே இந்துக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும். கபட நாடகம் ஆடக்கூடாது. அது மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சட்ட பிரகாரம் எது சரியா மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. இதையெல்லாம் யாரு பின்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க? இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம். இந்த மண் என்பது எல்லோருக்கான மண். ஆலயங்கள் என்பது எந்த சாமி வந்து சாதி பாகுபாடோடு இருக்குது? இந்த சாதி தான் உள்ள வரணும், இந்த சாதி வரக்கூடாது எந்த சாமி சொல்லுது? எல்லோரும் சமம், எல்லோருக்கும் உரிமை இருக்கு. ஆலய வழிபாடு எல்லோருக்கும் உண்டு. இதை வந்து காங்கிரஸ் காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் காலத்திலேயே வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செஞ்சார். வைத்தியநாத ஐயர் பிராமின். ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயர் தலித் மக்களை கூட்டிட்டு போயிட்டு ஆலய பிரவேசம் பண்ணாரு. இது எப்போ? சுதந்திரத்திற்கு முன்னாடி. இன்னும் அந்த சாதிய கொடுமைகள் இருக்குன்னா அது இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். ஒண்ணுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அவர் ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது. எந்த அடிப்படையில், எந்த புள்ளிவிவரத்துல அதை குறிப்பிட்டு பேசினார்? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வறுமை கோட்டின் கீழே யார் இருக்காங்க? ஷெட்யூல்டு மக்களும் மலைவாழ் மக்களும் வறுமை கோட்டின் அதிகமாக 20 விழுக்காடு 25 விழுக்காடு இன்னைக்கு இருக்காங்கன்னா, இன்னைக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அரசுடைய உதவிகளையும் அரசுடைய உரிமைகளையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே சமூகம் வந்து அவர் சொல்ற ஆதி திராவிட சமூகமும் மலைவாழ் மக்களும் தான். இப்போ வசதியை நாங்கள் படிச்சிடலாம். இப்போ நான் படித்து மேலே வந்துட்டேன், பொலிட்டிக்கலாக மேலே வந்துட்டேன். இப்போ என் மேலே அந்த தாக்குதல் இல்லையா? இருக்க தானே செய்யுது. நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. நான் கேட்குறேன், இருக்குதா இல்லையா? நீங்கள் எல்லா பத்திரிகையாளர் உண்மையை சொல்லுங்கள். எதிர்கட்சிகளை என் மேலே தாக்குறது, பிற எதிர்கட்சியை பேசுறது, என்ன பேசுறது, முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்களை பேசுறது, இப்போ நான் காங்கிரஸ் தலைவராக பேசுறது இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கா இல்லையா? அந்த பார்வை இருக்கு. அந்த பார்வை இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆட்சியில் முதலாக
நிலம் கொடுப்பது, வீடு கொடுப்பது, பேருந்தில் பயணம் செய்வது, உரிமை தொகை கொடுப்பது, வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. மீதி பேர் அதை டிபெண்ட் பண்ணி இல்லையே. ஒருத்தை சார்ந்து இருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிலதிபர்கள் தலித்துன்னு காட்டுங்க பார்ப்போம். பல ஆயிரம் தொழிலதிபர்கள் இருக்காங்களே, யாராவது 1-2 பேரை சொல்லுங்க, 1% சொல்லுங்க. கிடையாது. அந்த அளவுக்கு எட்ட முடியல. அப்படி தப்பி தவறி வந்தாங்களோ அடிச்சு அவங்களை வீழ்த்திடுவாங்க. இதுதான் இந்த சமூக கட்டமைப்புல இன்னும் இருக்கு. இதை மாற்ற தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். 2026 தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் பாஜகவும், கூட்டணி இல்லாத தனித்திறமை ஆட்சி தான் அதிமுகவும் தொடர்ந்து. நான் ஏற்கனவே சொன்னேன், அது இயற்கையான கூட்டணி இல்லை, ஒத்துக்கொள்ளாத கூட்டணி. ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எந்த நேரம் விரிசல் வரும், எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது விருப்பமான கூட்டணியாக இருந்தால் அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும். அவர் தானே பிரதான தலைவர். ஏன் பேசல? அவர் ஏன் பேச அனுமதிக்கல? இல்லை அவர் ஏன் பேச மறுத்துட்டார்? 2 விஷயம் இருக்கு. அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்லை பேச அனுமதிக்கலையா? அவர் எழுந்து சொல்லணும்ல, இது உண்மையான கூட்டணி, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறாங்க என்னுடைய பார்வையை. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் அங்கங்கே அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்கள் இதை கவலையோடு பார்க்கிறோம், வருத்தத்தோடு பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஏஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க. துவாரகா ரோடு 250 கோடியில் 1 கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை போய் சொல்லுங்க. ரைட், நன்றி. திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தா பயமா இருக்கு, வைத்தறிச்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரதியார் சொல்லியிருக்கார், அச்சம் என்பது யாருக்கு வரும்? அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது? மனிதர்களுக்கே வராது அச்சம், தலைவர்களுக்கு வருமா? எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை. அச்சம் என்பது நாய்க்கு தான் வரும்னு சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.